கங்காதேவியின் நிபந்தனைகள். ஒருநாள் பிரதீப மன்னன் சந்தனுவை அழைத்து, மகனே, முன்பு ஒருநாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்துக் கொண்டிருந்தபோது தேவலோகத்து பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள். அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள். அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அப்பெண்ணை ஏற்றுக்கொள், இது என் கட்டளை என கூறினான். பிறகு சில நாட்கள் கழித்து பிரதீப மன்னன் தன் மகனான சந்தனுவிற்கு முடி சூட்டி நாட்டிற்கு அரசனாக்கிவிட்டு காட்டுக்கு தவம் மேற்கொள்ளச் சென்றுவிட்டான். சந்தனுவிற்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் சந்தனு காட்டில் வேட்டையாடிக் கொண்டிருக்கும்பொழுது ஒரு அழகிய பெண் வருவதை பார்த்தான். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர். பார்த்த நொடியில் இருவரும் காதல் கொண்டனர். பிறகு சந்தனு அப்பெண்ணை பார்த்து, பெண்ணே, உன்னை போன்ற அழகுடைய கன்னியை நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றான். மேலும் அப்பெண்ணிடம் சந்தனு, நான் இந்த பூவுலகில் மிகச்சிறந்த அரசன். உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது. ஆகையால் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று தயங்கியபடி கேட்டான். சந்தனு கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்பெண் கங்காதேவி வெட்கப்பட்டு தலை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். கங்காதேவியின் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதை உணர்ந்த சந்தனு, பெண்ணே, உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான். அப்பெண் கங்காதேவி சந்தனுவிடம், மன்னா, உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன். ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றாள். என்னுடைய நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதித்தால் நம் இருவருக்குமான திருமண ஏற்பாடுகளைச் செய்யலாம் என்றாள். கங்கா தேவியின் அழகில் மயங்கிய சந்தனு கங்காதேவி விதித்த நிபந்தனைகளை கேட்டான். மன்னா, என்னை பற்றி தாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் உங்களின் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உலகமே வெறுக்கும் காரியத்தைச் செய்தாலும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தாள். இந்த நிபந்தனைகளை கேட்ட சந்தனு மன்னனுக்கு கங்காதேவி கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் கங்காதேவியின் மேல் கொண்ட ஆசையினால் அந்த நிபந்தனைகளுக்கு சரியென்று சம்மதம் தெரிவித்தான். அதன் பிறகு ஒரு நன்னாளில் சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது. சந்தனு கங்காதேவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தான். பல ஆண்டுகள் கழித்து கங்காதேவி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த உடனே அக்குழந்தையை கங்கையில் வீசினாள். அதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியடைந்தான். அப்போதுதான் திருமணத்திற்கு முன் கங்காதேவி விதித்த நிபந்தனைகள் சந்தனுவிற்கு நினைவுக்கு வந்தது. அதனால் ஏதும் பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருந்தான். இதேபோல் தொடர்ந்து 7 குழந்தைகளை கங்கா தேவி கங்கையில் வீசினாள். கங்காதேவி சந்தனுவை விட்டு பிரிதல். கடைசியாக சந்தனு கங்காதேவிக்கு 8ஆவதாக ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையையும் கங்கையில் வீசி விட்டால் என்ன செய்வதென்று பயந்த சந்தனு கங்காதேவியை பார்த்து, நீ யார்? எதற்காக இப்படி செய்கிறாய்? இந்த குழந்தையாவது கொல்லாமல் விட்டுவிடு என கூறினான். கங்காதேவி, மன்னா, நான் இந்த குழந்தையை கொல்லமாட்டேன். ஆனால் தாங்கள் என்னுடைய நிபந்தனை படி நடக்காமல் என்னை யார் என்று கேட்டதால் இனி உங்களுடன் வாழ மாட்டேன் என்று கூறினாள். நான் போகும் முன் நான் யார் என்பதை தங்களிடம் கூறிவிட்டு செல்கிறேன். நான் ஜன்கு மகரிஷியின் மகள். என்னுடைய பெயர் கங்காதேவி. தேவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் தங்களின் மனைவியாக இருந்தேன். நமக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் எல்லாம் புகழ் வாய்ந்த 8 வசுக்கள். வசிஷ்டரின் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தனர். தங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினர். அவர்களின் விருப்பம் நிறைவேறியது. அவர்களும் வசிஷ்டரின் சாபத்திலிருந்து சாப விமோசனம் அடைந்தனர். 8வது மகனான இவன் பெரிய மகானாக திகழ்வான். இவனை மகனாக பெற்றதுடன் என்னுடைய கடமை முடிந்தது. தாங்கள் எனக்கு விடை தரவேண்டும் என்று கேட்டாள். கங்காதேவி கூறியதை கேட்ட சந்தனு, ஜன்கு மகரிஷியின் மகளே, புண்ணிய புருஷர்களான வசுக்களுக்கு வசிஷ்டர் எதற்காக சாபம் கொடுத்தார்? 8வது மகனாக பிறந்திருக்கும் இந்த குழந்தை மட்டும் ஏன் மண்ணுலகில் வாழ வேண்டும்? இதற்கான காரணங்களை எனக்கு விளக்கமாக சொல் என்று கேட்டான். கங்கா தேவி, மன்னா, முனிவர்களில் சிறந்தவர் வசிஷ்டர். வசிஷ்டர் வருணனின் புதல்வர் ஆவார். வசிஷ்டர் மேருமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார்.
அவர் நந்தினி என்ற பசு ஒன்றை வைத்திருந்தார். ஒரு நாள் தேவர்களாகிய இந்த 8 வசுக்களும் அவரவர் மனைவியருடன் மேருமலைச் சாரலுக்கு வந்தனர். அப்போது பிரபாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரிடம் இருந்த பசுவான நந்தினியைக் கண்டு அந்த பசு தனக்கு வேண்டும் என்று கேட்டாள். மனைவியின் விருப்பத்தை அறிந்த பிரபாசன், இந்த பசு வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது. இந்த பசு தெய்வத்தன்மை வாய்ந்தது. இந்த பசுவின் பாலை பருகும் மனிதர்கள் இளமையும் அழகும் குறையாமல் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்றான். இதை கேட்ட பிரபாசனின் மனைவி, தனக்கு மண்ணுலகில் ஜிதவதி என்று ஒரு தோழி இருப்பதாகவும் அவள் அழகும் இளமையும் குறையாமல் இருக்க அவளுக்கு இந்த பசுவை அன்பளிப்பாக தர விரும்புவதாக கூறினாள். மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்ற வசுக்களுடன் நந்தினி என்னும் காமதேனுவை கன்றுடன் பிடித்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான். வசிஷ்டர் தன் தவத்தை முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தார். அப்பொழுது ஆசிரமத்தில் இருந்த பசுவும் கன்றுகுட்டியும் களவாடப்பட்டிருப்பதைக் கண்டு மிகவும் கோபங்கொண்டார். தன் பசுக்களை களவாடிச் சென்ற வசுக்கள் மனிதராக பிறக்க வேண்டும் சாபமிட்டார். இதை அறிந்த வசுக்கள் வசிஷ்டரிடம் பசுவையும் கன்றையும் கொடுத்துவிட்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என அவரின் காலில் விழுந்து வேண்டினர். அப்பொழுது வசிஷ்டர், என் பசுவும் கன்றும் களவாட காரணமாக இருந்த பிரபாசன் தவிர மற்றவர்கள் விரைவில் சாப விமோசனம் பெறுவர். ஆனால் பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் மண்ணுலகில் வாழ்வான். அவன் பெண் இன்பத்தை துறந்து சந்ததி இன்றி வாழ்வான். அவன் அனைவருக்கும் நன்மைகள் செய்து பேரும் புகழும் பெற்று சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் என்று வசிஷ்டர் கூறினார் என கங்காதேவி கூறினாள். பிறகு கங்காதேவி, வசுக்களில் ஒருவரான பிரபாசனை நான் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். இவன் பெரியவன் ஆன பின் தங்களிடம் ஒப்படைக்கிறேன். தாங்கள் அழைக்கும்போது நான் வருவேன் என கூறிவிட்டு சந்தனுக்கு விடை கொடுத்து மறைந்தாள். செம்படவனிடம் பெண் கேட்கும் சந்தனு. கங்காதேவி தன் 8வது குழந்தையுடன் மறைந்தாள். அவன் தேவவிரதன் என்றும் காங்கேயன் என்றும் அழைக்கப்பட்டான். இவன் நற்குணங்களில் சிறந்தவனாக விளங்கினான். தன் மனைவியையும் குழந்தையையும் இழந்த சந்தனு மிகுந்த துன்பப்பட்டான். அதன்பின் நாட்டாட்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தான். அஸ்தினாபுரத்தை தலை நகரமாக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அரசாட்சி புரிந்தான். நீதிநெறி தவறாதவனாகவும் இந்திரனுக்கு ஒப்பற்றவனாகவும் சினத்தில் யமனுக்கு ஈடாகவும் வேகத்தில் வாயு பகவானுக்கு ஈடாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாகவும் விருப்பு வெறுப்புகள் இன்றி நல்லாட்சி புரிந்து வந்தான். ஒருமுறை சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கங்கை நதியை கண்டான். நதியில் நீர் குறைவாக ஓடுகிறதே, எதனால் நீர் பெருக்கெடுத்து ஓடவில்லை என எண்ணிக்கொண்டு இருந்தான். அப்பொழுது வாலிபன் ஒருவன் தன் அம்பு எய்தும் திறமையால் கங்கை நதியதை தடுத்து நிறுத்தவதைக் கண்டான். இதை பார்த்த மன்னன் சாந்தனு உடனே கங்காதேவியை அழைத்தான். கங்காதேவி தன் மகனுடன் மன்னன் முன் தோன்றினாள். கங்காதேவி மன்னரிடம், மன்னா, இவன் நமது 8வது மகன். அனைத்து கலைகளையும் நன்கு கற்றவன். இவன் தேவேந்தரனுக்கு இணையானவன். வசிஷ்டரின் வேதங்களையும் வேத அங்கங்களையும் நன்கு கற்றறிந்தவன். நம் மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு மறைந்தாள். தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான். 4 ஆண்டுகள் கழிந்தது. ஒரு முறை மன்னன் சந்தனு யமுனை நதிகரைக்கு சென்றான். அங்கு ஓர் அழகிய பெண்ணை கண்டான். அவளிடம், பெண்ணே, நீ யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டான். அப்பெண், மன்னா, நான் செம்படவ மீனவன் பெண். எனது தந்தை செம்படவர்களின் அரசன் ஆவார். நான் இங்கு ஓடம் ஓட்டுகிறேன் என கூறினாள். அப்பெண்ணின் அழகில் மயங்கிய மன்னன் அப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்ள விரும்பி அவளின் தந்தையை காணச் சென்றான். அப்பெண்ணின் தந்தையை கண்ட அரசன் அவனிடம், நான் தங்களின் மகளை மணமுடிக்க விரும்புகிறேன் என கூறினான். அதற்கு அப்பெண்ணின் தந்தை, மன்னா, நான் எனது மகளை தங்களுக்கு மணமுடிக்க சம்மதிக்கிறேன். ஆனால் அதற்கு நிபந்தனை உண்டு என்றான். மன்னன், அந்த நிபந்தனை என்னவென்று கூறு. அந்த நிபந்தனையை என்னால் நிறைவேற்ற முடியாததாக இருந்தால் நான் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்றான். செம்படவன், மன்னா, என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றான். செம்படவனின் நிபந்தனையை ஏற்க முடியாததால் மன்னன் கவலையுற்று திரும்பினான். மன்னனால் செம்படவ பெண்ணை மறக்க முடியவில்லை. அப்பெண்ணின் நினைவால் மிகவும் வாடி வருந்தினான். மன்னனின் உடல்நிலை சேர்ந்து காணப்பட்டது.
தந்தையின் இந்நிலையை கண்ட தேவவிரதன் தந்தையிடம் சென்று, தந்தையே, தாங்கள் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறீர்கள். தங்களின் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான். மகனிடம் தன் விருப்பத்தை சொல்ல வெட்கமடைந்த மன்னன் மகனிடம், மகனே, நம் குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய். நாளை உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் சந்ததி என்னவாகும்? அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என கூறினான். மகனிடம் செம்படவ பெண் பற்றி எதுவும் கூறவில்லை. ஆனால் தேவவிரதன் தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்தான். தந்தையின் தேரோட்டியிடம் கேட்டால் விவரம் தெரிந்து விடுகிறது என நினைத்து தேரோட்டியிடம் சென்றான் தேவவிரதன். பீஷ்மரின் தியாகம். தேவவிரதன் தேரோட்டியை அழைத்து தந்தையின் கவலைக்கான காரணத்தை கேட்டான். தேரோட்டி, அரசி, தங்களின் தந்தை ஓடம் செலுத்தும் செம்படவ பெண்ணை விரும்புகிறார். செம்படவ அரசனின் மகளின் பெயர் சத்தியவதி. அவர் அப்பெண்ணின் தந்தையிடம் தங்களின் மகளை எனக்கு மணமுடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு செம்படவன், உங்களுக்கு மணமுடிக்க வேண்டுமானால் என் மகளின் குழந்தையே நாடாள வேண்டும் என நிபந்தனை விதித்தார். அந்த நிபந்தனையை ஏற்க முடியாமல் மன்னர் வருத்தத்துடன் திரும்பி விட்டார் என்றான். தந்தையின் இந்நிலையை கண்ட தேவவிரதன் செம்படவ பெண்ணை எப்படியாவது தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினான். உடனே கங்கை நதிக்கரைக்குச் சென்று செம்படவ அரசனை சந்தித்தான். செம்படவ அரசன் தேவவிரதனை மரியாதையுடன் வரவேற்றான். தேவவிரதன் செம்படவனிடம், உங்களின் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும். அதற்காக தான் இங்கு வந்துள்ளேன் என்றான். செம்படவன், அரசி, எனது மகளை தங்களின் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனது மகளின் குழந்தையே அரசாள வேண்டும். இந்த நிபந்தனை தங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான். தேவவிரதன், செம்படவ அரசி, உங்களின் மகளுக்கு பிறக்கும் மகனே நாடாளுவான். அவனே அரசுரிமை ஏற்பான் என நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றான். செம்படவன், அரசி, நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர். நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீற மாட்டீர்கள். உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது. ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதியை மீறலாம் அல்லவா என்றான். அதற்கு தேவவிரதன், செம்படவ அரசி, நான் எனது அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன். இப்பொழுது நான் சந்ததியும் துறக்க சபதம் மேற்கொள்கிறேன். இன்று முதல் நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொள்கிறேன். நான் உயிர் உள்ளவரை என் சந்ததி உற்பத்தி ஆகாது. இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக செய்கிறேன். இது என் சத்தியம். இப்பொழுது என் மேல் எந்த சந்தேகம் இல்லாமல் உங்கள் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றான். அதன்பின் செம்படவ அரசன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். தேவவிரதனின் இந்த சபதத்தையும் அவனின் மன உறுதியையும் அனைவரும் போற்றி புகழ்ந்தனர். அன்று முதல் அனைவரும் தேவவிரதனை பீஷ்மர் என்று அழைத்தனர். பீஷ்மர் பெரியோர்களின் ஆசியுடன் செம்படவ பெண் சத்தியவதியை அழைத்து கொண்டு அரண்மனை வந்தார். செம்படவ பெண்ணை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்து சந்தனு வருத்தம் அடைந்தார். அதன்பின் சந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் அளித்தார். இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய். யமன் உன்னை நெருங்கமாட்டான் என்றான். சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள் தான் சத்தியவதி. செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள். சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான். அதன்பின் விசித்திரவீரியன் என்னும் மகன் பிறந்தான். சில வருடங்கள் கழித்து சந்தனு மரணம் அடைந்தான். அதன் பிறகு சித்திராங்கதனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார். காந்தர்வ நாட்டின் அரசர் பெயரும் சித்திராங்கதன் ஆகும். அதனால் காந்தர்வ நாட்டின் அரசன் சித்திராங்கதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள். அப்படி உன் பெயரை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்னுடன் போரிட வா என அழைப்பு விடுத்தான். இதனால் காந்தர்வ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது. இருவருக்கும் நடந்த கடும் போரில் சந்தனுவின் மகன் சித்திராங்கதன் மாண்டான். சந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திரவீரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார். சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அச்சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் மகள் மூவருக்கும் சுயம்வரம் நடத்துவதை அறிந்தார். காசி நாட்டின் மன்னன் மகள்களின் பெயர் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்குச் சென்று சுயம்வரத்தில் கலந்து கொண்டார். சுயம்வரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர்.
அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து, நரை கூடிய வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா என கூறி ஏளனம் செய்தனர். இதனால் கடுங்கோபம் அடைந்த பீஷ்மர் காசி மன்னனின் 3 மகள்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றார். இதை பார்த்த பல மன்னர்கள் பீஷ்மரை தடுக்க முயன்றனர். அவர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் தோற்று போயினர். அப்பொழுது சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் கடும் போர் புரிந்தான். முடிவில் சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் தோற்று போனான். அதன் பிறகு பீஷ்மர் அப்பெண்களை தன் மகள்கள் போல் அழைத்து கொண்டு அஸ்தினாபுரம் வந்தடைந்தார். விசித்திரவீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பெண்களில் ஒருவளான அம்பை, நான் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன், நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினாள். அம்பையின் தவம். பீஷ்மர், பெண்ணே, உன் மனம் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை விரும்பினால் நீ அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம். உனக்கு தடை ஏதும் இல்லை என கூறினார். அதன் பிறகு அம்பை சௌபல நாட்டு மன்னனை தேடிச் சென்றாள். மன்னன் சால்வனை சந்தித்த அம்பை தனது விருப்பத்தை கூறி இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறினாள். சால்வன், பெண்ணே, உன்னை பீஷ்மர் கவர்ந்து சென்று அவரது அரண்மனையில் தங்க வைத்துள்ளார். நான் மற்றவரால் கவரப்பட்டு அவர்களிடம் இருந்து திரும்பி வந்த பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன். அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என கூறினான். சால்வனின் இந்த முடிவினால் ஏமாற்றமடைந்த அம்பை அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிச் சென்றாள். அங்கு பீஷ்மரை சந்தித்து சால்வனின் கூறிய பதிலை கூறிவிட்டு என்னை சாஸ்திர சம்பிரதாயத்தின்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினாள். பீஷ்மர், பெண்ணே, நான் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருப்பவன், அதனால் உன்னை என்னால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என கூறி மறுத்துவிட்டார். சால்வனிடமும் பீஷ்மரிடமும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாறி மாறி கேட்டு 6 வருடங்கள் கழிந்தது. கடைசியில் அம்பை இமயமலை சாரலுக்குச் சென்று அங்கு பாகூத நதிக்கரையில் கால் கட்டை விரலால் ஊன்றி நின்று 12 வருடங்கள் கடும் தவம் புரிந்தாள். தவத்தின் பயனாய் முருக பெருமான் அம்பைக்கு காட்சி அருளினார். முருகன் அம்பையிடம் ஒரு மாலையை கொடுத்து, இந்த மாலையால் உன் துன்பம் நீங்கும். இந்த தாமரை மாலையை யார் அணிகின்றாரோ அவரால் பீஷ்மர் மரணமடைவார் என கூறிவிட்டு மறைந்தார். பிறகு அம்பை அந்த மாலை எடுத்து கொண்டு பல அரசர்களிடம் சென்று, இந்த மாலையை அணிப்பவர் பீஷ்மரை கொல்லும் ஆற்றல் பெற்றவர் ஆவார். பீஷ்மரை கொல்பவரையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினாள். பீஷ்மருக்கு பயந்து பல அரசர்கள் அந்த மாலையை வாங்கி கொள்ள மறுத்துவிட்டனர். ஆனால் அம்பை தன் முயற்சியை கைவிடாமல் இந்த மாலையை யாராவது வாங்கிக் கொள்ளுங்கள் என பல மன்னர்களிடம் வேண்டினாள். மாலை வாங்கி அணிந்து கொள்ள யாரும் முன் வாராமல் பல ஆண்டுகள் கழிந்தது. இருப்பினும் அம்பை தன் முயற்சியை கைவிடவில்லை. கடைசியில் அம்பை பாஞ்சாலா நாட்டு அரசன் துருபதனை சந்தித்து தன் துன்பங்களை கூறி இந்த மாலையை அணிந்து கொள்ளுமாறு வேண்டினாள். ஆனால் துருபதன் பீஷ்மருடன் போராடி வெற்றி பெறும் ஆற்றல் எனக்கில்லை என கூறி மறுத்துவிட்டார். எந்த மன்னனும் மாலையை அணிந்து கொள்ள முன் வராத நிலையில் அம்பை அந்த மாலையை துருபதனின் அரண்மனையில் போட்டு விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இதை பார்த்த துருபத மன்னன், பெண்ணே, இந்த மாலையை எடுத்துச் செல் என கூறியும் அவள் செவிகளில் வாங்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள். என்ன செய்வதென்று தெரியாத துருபதன் அந்த மாலையை தன் அரண்மனையில் வைத்து காத்து வந்தான். அங்கிருந்து சென்ற அம்பை ஒரு காட்டிற்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தன் துன்பங்களை கூறினாள். அந்த முனிவர் பரசுராமரை சென்று சந்திக்கும்படி கூறினார். அதன் பிறகு அம்பை அங்கிருந்து பரசுராமரை தேடிச் சென்றாள். பரசுராமரை சந்தித்த அம்பை தன் துன்பங்களை கூறி அதனை போக்குமாறு வேண்டிக் கொண்டாள். அதன் பிறகு பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அம்பையை திருமணம் செய்து கொள்ளும் படி கூறினார். ஆனால் பீஷ்மர் திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார். இதனால் கோபடைந்த பரசுராமர் பீஷ்மருடன் போர் புரியச் சென்றார். இருவரும் சமமான ஆற்றல் பெற்றவர். இருவரும் சளைக்காமல் போர் புரிந்தனர். கடைசியில் பரசுராமர் போரில் இருந்து விலகிச் சென்றுவிட்டார். இதிலும் தோல்வி அடைந்த அம்பை சிவபெருமானை வேண்டி கடும் தவம் இருந்தாள். அம்பையின் தவத்தை மெச்சி சிவபெருமான் அம்பை முன் தோன்றினார். அம்பை சிவபெருமானிடம் தன் துன்பங்களை கூறினாள். சிவபெருமான், பெண்ணே, இப்பிறவியில் உனது கோரிக்கைகள் நிறைவேறாது. அடுத்த பிறவியில் உன்னை காரணமாக கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என கூறிவிட்டு மறைந்தார். இப்பிறவியில் ஈடேறாத செயலை மறுபிறவியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்பை
தீயில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டாள். மறுபிறவியில் அம்பை துருபதனின் மகளாக பிறந்தாள். அவளுக்கு சிகண்டி என்று பெயர் சூட்டினர். பல வருடங்கள் கழிந்தது. ஒரு முறை சிகண்டி அரண்மனையில் பாதுகாப்பாக வைத்திருந்த மாலையை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டாள். இதை பார்த்த துருவதன் பீஷ்மருக்கு பயந்து தனது மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். அதன் பிறகு சிகண்டி தவ வாழ்க்கையை மேற்கொண்டாள். ஒரு முறை இஷிகர் என்னும் முனிவருக்கு சிகண்டி பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது முனிவர் சிகண்டியிடம், கங்கை ஆறு உற்பத்தியாகும் இடத்தில் விபஜனம் என்னும் விழா நடைபெற உள்ளது. அவ்விழாவிற்கு வரும் தும்புரு என்னும் மன்னனுக்கு பணிவிடை செய்தால் உனது எண்ணங்கள் நிறைவேறும் என்றார்.